மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணுமா அப்படின்னா இந்த சங்கு வழிபாடு பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வலம்புரி சங்கு வச்சு எப்படி நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பொதுவாக சங்கு வந்து மகாலட்சுமியோட அவதாரம்னு சொல்லுவாங்க. யார் வீட்டிலலாம் இந்த வலம்புரி சங்கு இருக்குதோ அங்கே வந்து மகாலட்சுமியும் விஷ்ணுவும் வாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் அந்த நிலவாசலுக்கு முன்னாடி சங்கு பதிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கு ஊதி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து மகாலட்சுமியோட பரிபூர்ணமான ஒரு அருள் கிடைக்கக்கூடிய இடம் தான் சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கு வழிபாட்டுக்கு ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசி நிரப்பிக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலையும் இந்த சங்கை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சங்கை வந்து எப்பயுமே இந்த மாதிரி வெறுமனே வைக்கக்கூடாது. அதுக்கு உள்ளார வந்து நம்ம நீர் நிரப்பி துளசி போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசி போடலாம். அப்படியும் இல்லைன்னா காயின்ஸ் இந்த மாதிரி காயின்ஸ் போட்டு வைக்கலாம். இவ்வளோ காயின்ஸ் போடணுன்றது கிடையாது. ஒரே ₹1 காயின் இருந்தால் கூட நீங்கள் போட்டுட்டு அதுக்கும் மலர்கள் வச்சு கொஞ்சம் குங்குமம் வச்சுருங்க. சங்கு வந்து எதை நம்ம கொடுக்குறோமோ அதை பன்மடங்காக பெருக்கக்கூடியது சங்கு. பொதுவாக சங்கை எடுத்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா காதில் வச்சு கேட்டிங்கன்னா ஓம்னு ஒழிச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பன்மடங்காக பெருக்கக்கூடியது தான் இந்த சங்கு. இப்போ வந்து அதுக்கு மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நெய் தீபமும் காமிச்சு வழிபட்டுருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வம் எப்பயுமே பொங்கி கொண்டே இருக்கும். மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செஞ்சு பார்த்து பலனடைங்க. நன்றி, வணக்கம்.